குடியரசு தின விழாவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் வழங்கும் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள கோவையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கீதாவுக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனுடன் டெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் குடியரசு தின பேரணியையும் நேரில் காணும் வாய்ப்பும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சங்கீதா ஆட்டோ ஓட்டி வருகிறார். அவரது கணவர் பாலாஜி கட்டுமான தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். இருவரின் மாத வருமானம் மிக குறைவாக இருந்த போதிலும் மாதம் 4000 வீட்டு வாடகை செலுத்தி வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்தனர். நீண்ட காலமாக வாடகை வீட்டிலேயே குடும்பம் வசித்து வந்தது. இருப்பினும் தங்களின் 2 மகன்களையும் அரசு பள்ளிகளில் சேர்த்து முறையான கல்வி அளிப்பதில் பெற்றோர் முழு கவனம் செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் சிறு சிறு சேமிப்புகளுடன் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற தனது கனவை நனவாக்க முக்கிய முடிவை எடுத்தார் சங்கீதா. தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் 2,10,000 ரூபாய் மானியம் பெற்றார். இதனுடன் கூட்டுறவு வங்கியில் இருந்து 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்று சொந்த வீடு கட்டி தனது கனவை நனவாக்கினார். கடின உழைப்பு, பொறுமை மற்றும் தொடர் முயற்சியால் எந்த கனவும் நிறைவேறும் என்பதற்கு சிறந்த சான்றாக சங்கீதா விளங்குகிறார் என்பதால் அவரை கௌரவிக்கும் வகையில் PMAY BLC திட்டத்தின் பயனாளியான அவருக்கு குடியரசு தின விழாவுக்கான சிறப்பு அழைப்பிதழ் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் டெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் குடியரசு தின பேரணியை நேரில் காணும் அரிய வாய்ப்பும் சங்கீதாவுக்கு கிடைத்திருக்கிறது. இதுகுறித்து சங்கீதா நீண்ட நாட்கள் வாடகை வீட்டில் வசித்து வந்ததால் மானியத்துடன் வீடு கட்டும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் 7 வருடங்கள் ஆட்டோ ஓட்டி வரும் தனக்கு குடியரசுத் தலைவரின் தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். 7 வருஷமா வண்டி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறேன். இந்த 7 வருஷமா ஆட்டோ ஓட்டினதில் நான் ரொம்ப சிறுக கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தி நான் என்னோட சொந்த பூர்வீக இடத்துல நான் வீடு கட்டியிருக்கிறேன். அந்த வீடு கட்டினதில் எனக்கு 2,10,000 ரூபா மானியம் கொடுத்தாங்க. தமிழக அரசுலேருந்து மானியம் கொடுத்துருக்காங்க 2,10,000 ரூபா. அதை வாங்கி நான் ரொம்ப பயனடைஞ்சிருக்கேன். தேநீர் விருந்து சாப்பிட்றதுக்காக குடியரசுத் தலைவர் என்னை அழைப்பு விடுத்திருக்காங்க. அந்த லெட்டர் வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே நேரத்தில் சமூகத்தில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தொந்தரவு இருப்பதாகவும் இதனை தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் எனவும் சங்கீதா வலியுறுத்தி இருக்கிறார். எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி நாங்கள் வண்டி ஓட்டுறோம். இந்த லேடிஸ் வண்டி ஓட்டுறது எல்லாருக்குமே பாதுகாப்பு கம்பல்சரி வேணும். பாதுகாப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் நைட்டு வரைக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் எங்களை கவர்மெண்ட் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.